மண்ணுக்குள்ள மயில்தான் பார்த்தா மூளை நடந்து பிரதேசம் இருக்கு மரியாதை ரஜினிகாந்த் கூட்டம் என்ன பேசுவாரு கேட்க முடியாது. சூப்பர் ஸ்டார் யாரா சூப்பர் ஸ்டார்? யார் சூப்பர் ஸ்டார்? இங்க ஒரு மாநகர நடிகர் ஒருத்தர் ஒரு 50 வருஷமா தமிழ்நாட்டுல வாழ்ந்திருக்கான இந்த புறம்போக்கு இவளுக்கு ரசிகரா இருக்கிற செருப்பு கொண்டு அடிப்பாங்க. நான் வருவேன். ஒரு வெற்றிடம் இருக்குது, சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது. வெற்றிடம் இருக்குது. என்னத்த வெற்றிடம் இருக்குது? நீ தலையில தண்ணி குடி ஒரு படம் ஓடாது. அது வாய்ப்பு இல்ல ராஜா, அது வாய்ப்பு இல்ல. சொன்னாங்க மூத்த நடிகர்கள் எல்லாம் வயசாகி போய் பல் உழுந்து போய் தாரி வந்து சாகர நிலைகள் நடிக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கான் சொல்றதுக்கான மிரட்டி தான் நம்ம நண்பர் ரஜினிகாந்தி கட்சி தொடங்க சொல்லியிருக்காங்க. நம்ம நேரடியாக நான் கட்சி தொடங்க முடியாது, நான் எங்க முகத்தை பார்த்தா வெறுப்பா வந்துடும், நீ கொஞ்ச நாள் வந்து சூப்பர் ஸ்டாரா இருந்துக்கிற, நீ கட்சி தொடங்கினா கொஞ்சம் ஓட்டு. தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியல் அந்த சிஸ்டத்தை மாத்தணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன அவரு கடைசியில் ரெட் ஜெயின்ட் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது. அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு.